Hello students, here Max Thiagu, 12ஆம் வகுப்பு கணிதம் 10வது சாப்டர் சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வகைக்கெழு சமன்பாடுகளோட வரிசை மற்றும் படி. வரிசை கண்டுபிடிக்கணும், படி கண்டுபிடிக்கணும். இந்த வரிசை படி அப்படிங்கிறது என்னன்னா y. y-ஐ வந்து ஒரு தடவை டிஃபரன்சியேஷன் பண்ணோம்னா dy by dx. dy by dx மறுபடியும் டிஃபரன்சியேஷன் பண்ணோம்னா d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். அதுக்கப்புறம் d கியூப் y by dx கியூப். இப்படியே போயிட்டு இருக்கும். இதில் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன எழுதியிருக்கிறதுல பார்த்தோம்னா இதுதான். அதிகபட்சம் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது எதுனா d பவர் 3y by dx பவர் 3 அப்படிங்கிறது தான் அதிகமாக. இதை தான் நம்ம என்னவா எடுத்துப்போம் அப்படின்னா வரிசையாக எடுத்துப்போம். வரிசை அப்படிங்கிறது என்னன்னா எத்தனை தடவை வகைப்படுத்தப்பட்டிருக்கோ அதிகபட்சம் வகைப்படுத்தப்பட்டது எதுவோ அதை தான் எடுத்துக்கணும். இப்போ ஒரு சமன்பாடை எடுத்துக்கிறோம். dy by dx plus x plus 5 is equal to 0. இதில் வகைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது அதிகபட்சம் வகைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது இதுதான். எத்தனை தடவை வகைப்படுத்தப்பட்டிருக்கு? ஒய்ங்கிறதுலேருந்து ஒரு தடவை வகைப்படுத்தினோம்னா dy by dx. அப்போ ஒரு தடவை வகைப்படுத்தியிருக்கோம். அதனால் வரிசை என்ன வரும்னா வரிசை அப்படிங்கிறது 1. படி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த வரிசைன்னு நம்ம எதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதனுடைய அடுக்கில் என்ன இருக்கோ அதுதான். எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அந்த 1ன்னு எழுதணும். இப்போ இதுக்கு எழுதுறோன்னு வச்சுக்கிங்க. இதுக்கு வரிசை என்ன வரும் அப்படின்னா வரிசைங்கிறது இங்கே எத்தனை தடவை வகைப்படுத்தியிருக்கோம்? முதல் தடவை dy by dx. dy by dx மறுபடியும் ரெண்டாவது தடவை வகைப்படுத்தும் போது கிடைக்கிறது d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். அப்போ ரெண்டாவது தடவை வகைப்படுத்துகிறப்ப தானே இது வருது. அதனால் வரிசைங்கிறது என்னன்னா 2. இதனுடைய அடுக்கில் என்ன இருக்குது அப்படின்னா இதனுடைய பவரில் என்ன இருக்குன்னா எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அதனால் படி ஈக்குவல் டு 1. இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த dy by dx ப்ளஸ் 5 ப்ளஸ் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் இது அப்படியே ஒரு ரூட்டில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்படி கொடுத்துருக்கிறதா வச்சுப்போம். அப்போ என்ன செய்யணும்னா ரூட்டுன்னா இருக்கக்கூடாது. ரூட்டுன்னா நம்ம எப்படி எழுதுவோம்? அதை d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் பவர் 1/2 is equal to 0. இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். dy by dx ப்ளஸ் 5 ப்ளஸ் இதுக்கு பதிலாக இந்த ரூட்டுக்கு பதிலாக அடுக்கு 1/2. அடுக்கு வந்து என்னென்னா பின்னமாக இருக்கக்கூடாது. அதுதான் கண்டிஷன். அடுக்கு என்ன இருக்குன்னா முழு நம்பராக இருக்கணும், முழு எண்ணாக இருக்கணும். முழு எண்ணாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல இதை அந்தாண்ட கொண்டு போகணும். இதை இந்த உறுப்பை அப்படியே அந்தாண்ட கொண்டு போனோம்னா RHSல மைனஸ் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர்னு வரும். பவர் 1/2ன்னு இருக்கும். இந்த பக்கம் என்ன இருக்குது? dy by dx தான் இருக்கும் ப்ளஸ் 5. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா இங்கே அடுக்கில் நமக்கு பின்னம் வரக்கூடாது. அதனால் ரெண்டு பக்கமும் என்ன செய்யும்? வர்க்கப்படுத்துவோம், ஸ்கொயர் பண்ணுவோம். ஸ்கொயர் பண்ணுறப்ப இங்கே ஒரு 2 வரும், இங்கே ஒரு 2 வரும். இப்போ இந்த ரெண்டும் கேன்சல் ஆகி எது மட்டும்தான் இருக்கும்? 1 மட்டும்தான் இருக்கும். இப்போ அடுக்கு வந்து நமக்கு முழு எண்ணாக இருக்குது. முழு எண்ணாக இருக்கிறதுனால இப்போ வரிசை என்ன அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். வரிசைங்கிறது மாறவே மாறாது. இது எத்தனை தடவை வகைப்படுத்தப்பட்டிருக்கு? 2 தடவை. அதனால் வரிசை 2. படி என்னன்னா இதனுடைய அடுக்கில் என்ன இருக்குது? 1. இதுதான் படி. இதேமாரி கணக்கு போவோம். நம்ம வந்து என்னன்னா கணக்கை போட போட நமக்கு பழக்கமாயிடும். இப்போ முதல் கணக்கை பார்ப்போம். dy by dx plus xy is equal to cot xன்னு இருக்குது. இப்போ இதுக்கு வந்து வரிசை படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வரிசை படி. வரிசைங்கிறது அதிகபட்சம் வகைப்படுத்தப்பட்டது என்னவோ அதுதான் வரிசை. இதில் பார்த்தோம்னா நமக்கு dy by dxங்கிறது ஒய்யிலேருந்து ஒரு தடவை வகைப்படுத்தினோம்னா dy by dx வரும். எத்தனை தடவை வகைப்படுத்தியிருக்கோம்? ஒரு தடவை. அதனால் dy by dxனா 1. வரிசை என்ன? 1. இதனுடைய அடுக்கில் இதனுடைய பவரில் என்ன இருக்கிறதா அர்த்தம்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அதனால் படி என்னன்னா 1. படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்னா அந்த அடுக்கை பார்ப்போம். அடுக்கு இருக்கு இல்லையா? அடுக்கு என்ன வருதோ அதை தான் நம்ம வந்து படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், இப்போ இந்த ரெண்டாவது கணக்கில் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா d கியூப் y by dx கியூப் அடுக்கில் 2/3 பின்னமாக இருக்குது. இந்த பின்னமாக இருக்கிறத நல்லா கவனிச்சிங்க. பின்னம் இருக்கக்கூடாது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல இந்த d கியூப் y by dx கியூப் அடுக்கு
2/3 சீக்குவல் டு அந்தாண்ட கொண்டு போயிடுவோம். மைனஸ் டேம் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 3 d²y/dx² ப்ளஸ் 5 அந்த பக்கம் போனால் -5 dy/dx ப்ளஸ் 4 அந்த பக்கம் போனால் -4ன்னு வந்துடும். புரிஞ்சுதா? இப்போ அடுக்கு நமக்கு வந்து பின்னமாக இருக்கக்கூடாது அப்படின்னா இங்கே எது இருக்கக்கூடாது? இந்த 3ங்கிறது இருக்கக்கூடாது. இந்த 3 இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும்? சாதாரணமாக போன கணக்கில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பை 2 வந்ததுன்னா நம்ம இன்ட்டு 2ஆல் பெருக்குவோம். இங்கே 3 வந்திருக்கிறதுனால 3ஆல் பெருக்கணும். பவரை 3ஆல் பெருக்கிறோம்னா அடுக்கு வந்து 3 எடுக்கிறோம், க்யூப் எடுக்கிறோம். க்யூப் எடுக்கும்போது என்ன ஆகுது? d³y/dx³ அடுக்கு 2/3 இருக்கு. இதுக்கு நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா க்யூப் எடுக்கிறோம். க்யூப் எடுக்கிறப்ப தான் நமக்கு என்ன ஆகும்னா இந்த 3 கேன்சல் ஆகி மீதி 2 மட்டும் இருக்கும். அப்போ அடுக்கு வந்து பின்னம் இல்லாமல் முழு எண்ணாக இருக்கும். இந்த பக்கம் எது வேணாலும் இருந்துட்டு போட்டும். இந்த பக்கம் என்ன இருக்குது? க்யூபு பவர் வந்து 3 சேர்க்குறோமா, இந்த பக்கம் இருக்கிற அப்படியே எழுதி பவர் என்ன வரும்னா 3ன்னு வரும். இது நம்ம விரிவு பண்ண போகிறதெல்லாம் கிடையாது. நமக்கு அந்த பின்னங்கிறது முழு எண்ணாக மாறணும், அவ்வளோதான். இப்போ என்ன ஆகுது? இந்த 3 உள்ளார கொண்டு வரப்போ 3 கேன்சல் ஆகி மிச்சம் என்ன இருக்கும்? 2 இருக்கும். 2 இருக்கிறதுனால முழு எண்ணா போயிட்டப்ப முழு எண்ணா ஆகிடுது. அதனால் வரிசை அப்படிங்கிறது இங்கே எத்தனை தடவை வகைப்படுத்தப்பட்டிருக்கு? 3 தடவை. ஏன்னா ஒய் அடுத்த தடவை dy/dx, அடுத்தது வந்து d²y/dx², அதுக்கு அடுத்தது வந்து d³y/dx³. அப்போ 3ஆவது தடவை வகையிடல் இது. அதனால் வரிசை என்னன்னா 3. இந்த 3ஓட அடுக்கில் என்ன இருக்கோ அதுதான் வந்து என்னன்னா படி. படி வந்து என்னன்னா 2. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ரைட். சப்டிவிஷன் 3. இதில் d² அதிகபட்சம் வகைப்படுத்தப்பட்டது எது அப்படின்னா d²y/dx² தான் அதிகமாக இருக்கிறது. இது dy/dxங்கிறது ஒரு தடவை வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இது 2 தடவை. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. எதை நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா நமக்கு dy/dx அப்படிங்கிறது மதிப்பு கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா தான் நம்ம dy/dx போடலாம். சைன் ஆஃப் d²y/dx²ங்கிறது மீனிங்லெஸ், அர்த்தமே கிடையாது. அதனால் இதை நம்ம எடுத்துக்கவே கூடாது. இதை தான் எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கும் போது இதனுடைய வரிசைங்கிறது எத்தனை தடவை வகைப்படுத்தப்பட்டிருக்கு? 2 தடவை. அதே நேரத்தில் இதனுடைய படி பார்க்கும்போது இதை எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இங்கே ஒரு மீனிங்லெஸ், அர்த்தமே இல்லாமல் ஒன்று எழுதியிருக்காங்க இல்லையா? அதனால் நமக்கு படியே கிடையாது. இந்த மாதிரி ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால sin d²y/dx², sin dy/dx, log dy/dx இந்த மாதிரி வடிவத்திலலாம் இருந்ததுன்னா நமக்கு எது கிடையாது அப்படின்னா படிங்கிறது கிடையாது. படி கிடையாது. இங்கே எப்போ sin dy/dx, cos dy/dx, log dy/dx அல்லது log d²y/dx² எப்படி வந்தாலும் சரி அதுக்கு படி கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட். அடுத்தது சப்டிவிஷன் 4. ரூட் dy/dx மைனஸ் 4 dy/dx மைனஸ் 7x = 0. இப்போ நம்ம ஒரே ஒரு தடவை தான் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் வரிசைங்கிறது என்னன்னா 1 தான் வரும், அதில் மாற்றமே கிடையாது. dy/dx ரூட் ஆஃப் அப்படிங்கிறது ரூட் இருக்கக்கூடாது. ரூட்டுனா பவர் 1/2ன்னு அர்த்தம். பின்னமாக இருக்கும் அடுக்கு. அடுக்கு பின்னம் வரக்கூடாது இல்லையா? அதனால் என்ன செய்கிறோம்னா இந்த dy/dx ரூட் இருக்குல்ல, அதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 2 உறுப்பையும் அந்தாண்ட கொண்டு போய்டும். இது அந்தாண்ட போயிட்டால் என்ன ஆகிடும்? +4 dy/dx மைனஸ் 7x அந்த பக்கம் போனால் +7x. இப்போ 2 பக்கமும் வர்க்கப்படுத்துகிறோம். 2 பக்கமும் வர்க்கப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த பக்கம் வர்க்கப்படுத்துகிறப்ப ரூட்டு கேன்சல் ஆகி என்ன வரும்னா dy/dx வரும். இந்த பக்கம் வர்க்கப்படுத்தும் போது இந்த உறுப்பை அப்படியே எழுதி ஹோல் ஸ்கொயர். இதை விரிவு பண்ணுறப்ப நமக்கு 4 dy/dx + 7xன்னு இருக்குது. இதை விரிவு பண்ணும்போது என்ன வரும்? a + b ஹோல் ஸ்கொயர் தானே. a + b ஹோல் ஸ்கொயர்னா a² + b² + 2 × a × bன்னு வரும். அப்போ முதல்ல என்ன வரும்? a². இதுக்கு என்ன வரும்? 16 dy/dxோட ஹோல் ஸ்கொயர்.
அப்படி இப்படியே போயிட்டுருக்கும். மீதியெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம். நமக்கு தேவை வரிசைப்படி மட்டும்தானே. வரிசை என்ன வரும் அப்படின்னா, இதில் மாற்றமே கிடையாது. கணக்கு ஆரம்பத்தில் நமக்கு ஒரு தடவை தான் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் வரிசைங்கிறது கடைசி வரைக்கும் நமக்கு 1 தான் வரும். படி தான் மாறும். படி என்ன வரும்னா, இதனுடைய பவரை பார்க்கணும். dy/dxக்கு அடுக்கில் என்ன வருது? 1. இங்கே dy/dxோட அடுக்கில் என்ன வருது? 2 வருது. அப்போ இந்த ரெண்டுத்தில் எதை எடுத்துக்கிறதுனா, இந்த அடுக்கு அதிகமாக இருக்குல்ல, அதை தான் எடுத்துக்கணும். அதனால் படி என்னன்னா 2. அவ்வளோதான். நெக்ஸ்ட் அடுத்தது சப்டிவிஷன் 5ல் y dy/dx ஈக்குவல் டு x by dy/dx ப்ளஸ் dy/dxோட அடுக்கில் 3 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வரிசை என்ன அப்படின்னா, எத்தனை தடவை வகைப்படுத்தப்பட்டிருக்கோ அதுதான் வரிசை. dy/dxங்கிறது ஒரு தடவை வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் வரிசை என்னன்னா 1 தான். அதில் மாற்றம் இல்லை. படி தான் இப்போ நம்ம பார்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படியே குறுக்க பெருக்கிறோம். குறுக்க பெருக்கும்போது என்ன வரும்? y dy/dx இதால் இதை பெருக்கும்போது dy/dx dy/dxை பெருக்கினா dy/dx ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இதே y dy/dx இன்ட்டு இதை பெருக்கும்போது இதோட பவரில் 3 இருக்குது, இங்கே ஒரு பவரில் 1 இருக்குது. பெருக்கினா என்ன ஆகிடும்? 4 வந்துடும். சீக்குவல்ட்டு என்ன இருக்கும்னா எக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ நம்ம ஈஸியாக வரிசைப்படி கண்டுபிடிச்சிடலாம், எழுதிடலாம். வரிசை படி. வரிசைங்கிறது மாற்றமே கிடையாது. ஆரம்பத்துலேருந்து பார்த்தோம்னாலே ஒரு தடவை தான் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் வரிசைங்கிறது 1 தான். அதில் குழப்பமே கிடையாது. படி என்னன்னா, இதில் அதிகமாக பவரில் அதிகமாக எதில் இருக்குது? இங்கே தான் இருக்குது. அதனால் என்ன வரும்னா 4ன்னு வரும். சப்டிவிஷன் 5 ஓவர். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 6 x² d² y/dx² ப்ளஸ் ஒரு உறுப்பு அடுக்கு என்ன இருக்குது? 1/2ன்னு பின்னமாக இருக்குது. பின்னம் வரக்கூடாது. அதனால் என்ன செய்யணும்னா, முதல்ல அதை அந்தாண்ட கொண்டு போயிடும். d² y/dx² ஈக்குவல் டு இது அப்படியே அந்தாண்ட போனால் மைனஸ் ஆஃப் 1 + dy/dx அதனுடைய ஸ்கொயர் அதோட அடுக்கில் 1/2. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்த போகிறோம். ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தினோம்னா இந்த பக்கம் என்ன வரும்னா x⁴, இதை வர்க்கப்படுத்தினோம்னா d² y/dx² அடுக்கில் 2. இந்த பக்கம் வர்க்கப்படுத்தும் போது இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த பக்கம் இருக்கிற இந்த உறுப்போட அடுக்கில் என்ன வரும் அப்படின்னா, வர்க்கப்படுத்தும் போது ஒரு 2 வரும் இல்லையா, அந்த 2ம் இந்த 2ம் அடிபட்டு போய் பவர் என்ன வரும்? 1ன்னு முழு எண்ணாக மாறிடும். முழு எண்ணாக மாறிட்டுனா நமக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது முழு எண்ணாக போயிட்டா, அதனால் உள்ளார இருக்கிறத விட்டுடுங்க. இப்போ அதிகபட்சம் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இதுதான். அதனால் வரிசை என்ன வரும் அப்படின்னா, வரிசைங்கிறதுல எத்தனை? 2 தடவை வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் 2. படி என்னன்னா, இதனுடைய அடுக்கில் என்ன இருக்குது? அதுதான் 2. நெக்ஸ்ட் அடுத்தது சப்டிவிஷன் 7 d² y/dx² அடுக்கு 3 ஈக்குவல் டு √ஆஃப்னு இருக்குது. ரூட்டுனா என்ன அர்த்தம்? பவரில் 1/2 பின்னம் இருக்கிறதா அர்த்தம். அதனால் என்ன செய்கிறோம்? ரெண்டு பக்கமும் என்ன செய்கிறோம்? வர்க்கப்படுத்துகிறோம். வர்க்கப்படுத்துகிறப்ப இந்த பக்கம் என்ன ஆகிடும்? ரூட்டு போயிடும். 1 + dy/dxன்னு வரும். வர்க்கப்படுத்துறதுனால ரூட்டு கேன்சல் ஆகி மீதி இது மட்டும் வரும். இந்த பக்கம் வர்க்கப்படுத்துகிறப்ப என்ன வரும்? d² y/dx² வர்க்கப்படுத்துகிறப்ப 2 வரும் இல்லையா? இங்கே 1/2 பவரில் இருக்கும். வர்க்கப்படுத்தும் போது ஒரு 2 வரும். அந்த 2 கேன்சல் ஆகி தான் நமக்கு இங்கே என்ன வருது? 1ன்னு வரும். அடுக்கு 1ன்னு வரும். அதே போல் இங்கே வர்க்கப்படுத்தும் போது ஏற்கனவே 3 இருக்குது. வர்க்கப்படுத்தும் போது ஒரு 2 வரும்ல, இன்ட்டு 2. அப்போ நமக்கு இங்கே அடுக்கு என்ன ஆகிடுது? 6ன்னு ஆகிடுது. இப்போ ஈஸியாக வரிசை ஈக்குவல் டு எத்தனை தடவை? 2 தடவை வகைப்படுத்தப்பட்டிருக்கு. படிங்கிறது அதனுடைய அடுக்கு. அதனுடைய அடுக்கில் என்ன நம்பர் இருக்குது? 6 இருக்குது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் அடுத்தது 8வது கணக்கு. d² y/dx² ஈக்குவல் டு xy ப்ளஸ் காஸ் dy/dx. காஸ் dy/dxங்கிறது மீனிங்லெஸ். அதனால் இது கிடையாது. அப்போ வரிசை என்ன வரும்னா, அதிகபட்சம் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது 2 தான். அதே நேரத்தில் படி கண்டுபிடிக்கும் போது இது அர்த்தம் இல்லாமல் இருக்கு இல்லையா? அதனால் இதுக்கு படி என்னென்னா கிடையாது. படி கிடையாது. அவ்வளோதான், சிம்பிள். சப்டிவிஷன் 9 இதில் d² y/dx² 5 dy/dx ப்ளஸ் இன்டகரல் y dx.
இந்த இன்டெக்ரல் வந்திருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இதை நம்ம வந்து ஒரு தடவை இன்டெகிரேஷன் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு தடவை பவர் வந்து அதிகமாகும். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயருங்கிறது இந்த இன்டெகிரேஷன் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இது அடுத்த நிலைக்கு போகும். அதாவது இன்னொரு தடவை வகைப்படுத்தப்படுற மாதிரி. அப்போ டி ஸ்கொயருங்கிறது என்ன ஆகும்னா டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப்னு வரும். அப்போ எத்தனை தடவை வகைப்படுத்தப்பட்டதா அர்த்தம்னா 3 தடவை. அதனால் வரிசை வந்து 3 வரும். இந்த 3ஓட அடுக்கில் என்ன இருக்குதுன்னா 1 இருக்கிறது. அதனால் படி 1. அவ்வளோதான். லாஸ்ட் சம் சப்டிவிஷன் 10. x is equal to e power xy dy by dxன்னு அடுக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன செய்ய போகிறோம், ரெண்டு பக்கமும் லாக் எடுக்க போகிறோம். இந்த பக்கம் லாக் எடுத்தோம்னா லாக் எக்ஸ்னு வரும். இந்த பக்கம் லாக் எடுக்கும்போது லாகும் ஈயும் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல் தலைகீழி. அதனால் லாகும் ஈயும் கேன்சல் ஆகிடும். வெறும் xy dy by dx தான் வரும். அவ்வளோதான். ஈஸியாக இப்போ வரிசைப்படியே எழுதிடலாம். வரிசை சீக்குவல் டு படி சீக்குவல் டு வரிசைங்கிறது இதில் எத்தனை தடவை வகைப்படுத்தப்பட்டிருக்கு அதிகபட்சம் அப்படின்னா ஒரு தடவை தான். அதாவது dy by dx. இதனுடைய அடுக்கில் என்ன இருக்கிறதா அர்த்தம்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அதனால் வரிசைப்படி ரெண்டுமே 1ன்னு தான் வரும். இதுதான் வந்து பயிற்சி 10.1 இருக்கக்கூடிய 10 சப்டிவிஷனோட ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.